1976ஆம் ஆண்டு பிறந்த மனோஜ் பாரதிராஜா தன்னுடைய தந்தையின் இயக்கத்தில் 99ஆம் ஆண்டு வெளியான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலமாக நாயகனாக அறிமுகமானார். இயக்குனர் ஆகணும் அப்படின்றதான் தன்னுடைய கனவு அப்படின்னு தன்னுடைய தந்தை சொன்ன காரணத்தினால தான் நடிகர் ஆனதாகவும் பல நேர்காணல்களில் பின்னாட்களில் தெரிவிச்சிருந்தார். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு பாடலையும் பாடி கவனிக்க வச்சார் மனோஜ் பாரதிராஜா. தொடர்ந்து அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் போன்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாக தோன்றினார். இதில் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்ற அந்த பாடல் இப்போ வரைக்கும் இளைஞர்களால் செலிப்ரேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர்கள் சரத்குமார், முரளி கூட இவர் சேர்ந்து நடித்த சமுத்திரம் திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த அந்த தம்பி கதாபாத்திரம் பலருக்கும் மிகவும் பிடித்த மனதில் பதிந்த கதாபாத்திரமாக இப்போ வரைக்கும் இருக்கு. மணிரத்னத்தின் பாம்பே திரைப்படம் உள்பட பல திரைப்படங்களில் நடிகராகிறதுக்கு முன்னாடியே உதவி இயக்குநராக இவர் பணியாற்றியிருக்காரு. சங்கர் அவர்களுடைய எந்திரன் திரைப்படத்தில் துணை இயக்குநராக பணியாற்றியது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி ரோபோவுக்கு பல காட்சிகள் இவர் தான் டூப் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றது படத்தினுடைய புகைப்படங்கள் இப்போ சமீபத்தில் வெளியானது மூலமாக தெரிய வந்துச்சு. நாயகனாக பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் பெயர் சொல்லும் அளவிற்கான வெற்றி திரைப்படங்கள் இவருக்கு பெருசாக அமையல. இருந்தாலும் விருமன், மாநாடு, ஈஸ்வரன் உள்பட பல திரைப்படங்களில் குறிப்பிடத்தக்க சில முக்கியமான துணை கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. தான் கூட சேர்ந்து நடித்த நாயகி நந்தனாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இயக்குனர் ஆகணும் அப்படின்ற தன்னுடைய கனவுல ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்ச அவர் தன்னுடைய முதல் திரைப்படமான மார்கழி திங்கள் அப்படின்ற திரைப்படத்தை தன்னுடைய அப்பா பாரதிராஜா உள்பட பல நடிகர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த திரைப்படம் லாஸ்ட் வருஷம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படி கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் 26 ஆண்டுகள் சினிமாவில் பயணிச்சிருக்கிற இவர் இதய நோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அது எதுவுமே பலன் கொடுக்காம மாரடைப்பால திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு.